ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான். ஒரு பர்டிகுலர் சென்டென்சஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நான் தொடர்ந்து கடினமாக படிக்கிறேன், நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப படிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம சொல்லலாம், ஐ கண்டினியூ டு ஸ்டடி ஹார்ட். ஐ கண்டினியூ டு ஸ்டடி ஹார்ட். நான் தொடர்ந்து கடினமாக படிக்கிறேன். ஐ கண்டினியூ டு ஸ்டடி ஹார்ட். நான் தொடர்ந்து கடினமாக படிக்கிறேன். அம்மா, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீர்கள்? என்ன ரீசன்? ஏன் இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்க கேட்பாங்க. நீ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிச்சுட்ருக்க? முடியலாம், பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒய் ஆர் யூ ஸ்டடிங் ஸோ ஹார்ட்? ஒய் ஆர் யூ ஸ்டடிங் ஸோ ஹார்ட்? நீங்கள் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீர்கள்? இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தா நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஒய் ஆர் யூ ஸ்டடிங் ஸோ ஹார்ட்? நீங்கள் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஏன் இந்த ஆன்சருமே பண்ணாமல் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? ஏன் என்ன ஆச்சு? வாட் ஹேப்பனிங்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஒய் ஆர் யூ சைலண்ட்? ஒய் ஆர் யூ சைலண்ட்? நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஏன் எதுவுமே பேசாமல் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்வோம். ஒய் ஆர் யூ சைலண்ட்? நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஏன் என்னிடம் பொய் சொல்கிறாய்? ஏன் என்கிட்ட பொய் சொல்கிறீங்க? நீங்கள் என்கிட்ட பொய் தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீங்கள் என்கிட்ட சொல்வதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் என்கிட்ட பொய் பேசுகிற? ஏன் என்கிட்ட பொய் சொல்கிற? ஒய் ஆர் யூ லையிங் டு மீ? ஒய் ஆர் யூ லையிங் டு மீ? ஏன் என்னிடம் பொய் சொல்கிறாய்? ஏன் என்னிடம் பொய் சொல்கிறாய்? ஒய் ஆர் யூ லையிங் டு மீ? ரிப்பீட் ஒன்ஸ். ஐ கண்டினியூ டு ஸ்டடி ஹார்ட். நான் தொடர்ந்து கடினமாக படிக்கிறேன். I continue to study hard. Why are you studying so hard? Why are you studying so hard? நீங்கள் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீர்கள்? Why are you silent? நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? Why are you lying to me? ஏன் என்னிடம் பொய் சொல்கிறாய்? ஏன் என்னிடம் பொய் சொல்கிறாய்? Why are you lying to me? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ், நான் நேற்று இரவும் மிகவும் தாமதமாக தூங்கினேன். நேற்றுக்கு எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதனால் நான் தூங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ரொம்ப தாமதமாக தான் தூங்கினேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்டேட் அப் ரியலி லேட் லாஸ்ட் நைட். ஐ ஸ்டேட் அப் ரியலி லேட். ஐ ஸ்டேட் அப் ரியலி லேட் லாஸ்ட் நைட். அதாவது லாஸ்ட் நைட்டு நான் ரொம்ப லேட்டாக தூங்கினேன். ஐ ஸ்டேட் அப் ரியலி லேட் லாஸ்ட் நைட். நான் நேற்று இரவு மிகவும் தாமதமாக தூங்கினேன். எனக்கு நிறைய வேலை இருந்தது. நான் நிறைய வேலை நேற்று செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. எனக்கு நிறைய வேலை இருந்தது. ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. நான் இனி வாங்க விரும்பலை. நான் இனிமேல் எதுவும் வாங்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பை ஹியர் எனிமோர். ஐ டோன்ட் வாண்ட் டு பை ஹியர் எனிமோர். நான் இனி இங்கே வாங்க விரும்பவில்லை. நான் இனிமேல் இங்கே எதுவும் வாங்க விரும்பலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பை ஹியர் எனிமோர். நான் இனி இங்கே வாங்க விரும்பவில்லை. ரிப்பீட் ஒன்ஸ். ஐ ஸ்டேட் அப் ரியலி லேட் லாஸ்ட் நைட். நான் நேற்று இரவு மிகவும் தாமதமாக தூங்கினேன். ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. எனக்கு நிறைய வேலை இருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு பை ஹியர் எனிமோர். நான் இனி இங்கே வாங்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பை ஹியர் எனிமோர். நான் இனி இங்கே வாங்க விரும்பவில்லை. ஐ ஸ்டேட் அப் ரியலி லேட் லாஸ்ட் நைட். நான் நேற்று இரவு மிகவும் தாமதமாக தூங்கினேன். ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. எனக்கு நிறைய வேலை இருந்தது.
ஐ டோன்ட் வாண்ட் டு பை ஹியர் எனிமோர். நான் இனி இங்கே வாங்க விரும்பவில்லை. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது எது பண்ணாலும் ஒரு அளவு இருக்குது, நீ அளவுக்கு மீறி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது. தேர் இஸ் எ மெஷர் ஃபார் எவரிதிங். தேர் இஸ் எ மெஷர் ஃபார் எவரிதிங். எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்குது, ஒரு லிமிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது. தேர் இஸ் எ மெஷர் ஃபார் எவரிதிங். தேர் இஸ் எ மெஷர் ஃபார் எவரிதிங். எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது. நான் யாரையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை. நான் யார் கூடயும் சேர்ந்திருக்க விரும்பவில்லை. நான் தனியாகவே பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் யாரையும் சார்ந்திருக்கலை. நான் யாரையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி ஒன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி ஒன். நான் யாரையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை. எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் உங்கள்கிட்ட பொய் சொல்லணும்? நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை, அதாவது அவசியம் இல்லை. ஐ டோன்ட் நீட் டு லை. ஐ டோன்ட் நீட் டு லை. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை, அதாவது அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட சொல்லலாம். I don't need to lie. I don't need to lie. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை. There is a measure for everything. எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது. I don't want to depend on anyone. நான் யாரையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை. I don't need to lie. எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை. There is a measure for everything. எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கிறது. I don't want to depend on anyone. நான் யாரையும் சார்ந்திருக்க விரும்பவில்லை. I don't need to lie. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஷார்ட் சென்டென்சஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.